வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர கயல் சீரியலில் தீபிகா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் சுபாஷினி. அவங்க ரீசெண்டாக தன்னுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்குறாங்க. அவங்களுடைய இந்த விபரீதமான முடிவு அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே தன்னுடைய கணவர் கூட வீடியோ காலில் இருக்கும்போதே இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, 1 ஹவருக்கு, அதாவது அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே அவங்களோட கணவர்கிட்ட 1 ஹவர் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அந்த 1 ஹவர் அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு போலீஸ் வந்து தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் ரீசெண்டாக அவங்க இறந்ததுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இன்னைக்கு வந்து பல்வேறு கோணங்களில் போலீஸால் விசாரிக்கப்படுது. அந்த வகையில் தன்னுடைய அம்மா கிட்ட அவங்க ரீசெண்டாக பேசின சில விஷயங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிக வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் ஜிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கயால் சீரியலில் நடித்த சுபாஷினி வந்து ரீசெண்டாக தன்னுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் இறந்துருக்குறாங்கல்ல. அந்த விபரீத முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 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 அவங்க சூசைட் பண்ணின விஷயமும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட வீடியோ கால் பேசின விஷயமும் பேரலாக நடந்திருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சூசைட் பண்ணிக்குவேன், நான் இல்லைன்னா தான் என்னுடைய அருமை உனக்கு தெரியும், நான் இருக்கிறதா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸை பேசிட்டு கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் அது தவறா போகவே அந்த விபரீதம் வந்து நடந்திருக்கு. இது வந்து மொத்தமும் அவங்களுடைய கணவரோட கண் முன்னாடியே நடந்திருக்கு. அவங்களுடைய கணவரால அவங்க வைஃப் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவரால் காப்பாற்ற முடியல. அந்த ஷாக்ல இருந்தே இன்னும் கிட்டத்தட்ட அவர் வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கணவர் பிபின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுபாஷினியை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அவங்க 2 பேருமே ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்பவும் அந்யோன்யமான கப்புளாக தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கணவர் பிபின் வந்து சுபாஷினியை மேரேஜுக்கு அப்புறமேலு ரொம்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லவ் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அவங்க மேலே அதிகமாக வரவே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கரியரில் 24 ஹவர்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ப்ரமோஷன், ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு, ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாளுக்கு நாள் வந்து பிஸி ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேல அப்கமிங் நிறைய சீரியல்ஸ்லையும் அவங்க கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அவங்க இலங்கையிலேருந்து சீரியலில் நடிக்கணும், சின்ன திரை வெள்ளித்திரையில் ஒரு நல்ல பிளேஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஷூட்டிங்காக ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்து தங்கியிருந்தாங்க. அந்த வகையில் 24 ஹவர்ஸும் பிஸியாக இருக்கிற சுபாஷினி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கணவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வகையில் கணவன் மனைவிக்குள்ள அந்த லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு சண்டையாக போயிருக்கு. தன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா, தன்னை அவாய்ட் பண்ணுறா, இக்னோர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அவருடைய கணவர்கிட்ட வரவே, நீ எப்போ பெங்களூர் வரப்போகிற அப்படிங்கிற விஷயத்தையே கேட்குறதையே அவர் வந்து விட்டுட்டாராம். அந்த வகையில் இந்த சின்ன விஷயமே கொஞ்சம் ஸ்பார்க் ஆகி புகஞ்சி ஒரு ஃபயர் ஆயிருக்கு அவங்க நடுவில். அந்த வகையில் 2 பேருமே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன சண்டையாக ஆரம்பித்தது நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு. நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுற, இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்திருக்குது. கணவன் மனைவிங்கிறதையே அவங்க மறந்து இவங்க 2 பேரும் அவங்களுடைய விஷயங்களில் பிஸியாக இருக்காங்க. முக்கியமாக சுபாஷினி தன்னுடைய கெரியரில் ரொம்பவும் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த வகையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியாக தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட 1 ஹவர் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த 1 ஹவருமே 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேலு வீடியோ காலில் வந்த அவங்க, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுடைய ஷாலை சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாட்டாக பண்ணவே அவங்க சேர் ஸ்கிட் ஆகி இந்த விபரீதமான முடிவு வந்து நடந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போய் தன்னுடைய ஹஸ்பண்டை லைட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவங்க செஞ்ச விஷயம் இன்னைக்கு அவங்களுடைய உயிரையே வாங்கிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா, நிறைய புது புது ஊர்களுக்கு போனாலும் அவங்க தன்னுடைய அம்மாக்காக சின்ன சின்ன மெமரிஸ்க்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து வைப்பாங்களா. சின்ன சின்ன கிஃப்ட்டை வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சுபாஷினிக்கு ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் கிடையாது, இங்கேருந்து அவள் ஆக்ட் பண்ண சின்ன திரைக்கு ஆக்ட் பண்ண அவள் தமிழகம் போகும்போது எங்ககிட்ட ஒரு சின்ன சண்டையோட தான் போனாள். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் வர வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட
வருத்தப்பட்டுட்டு தான் போனா. நான் வந்து உன் பொண்ணுக்கு இதெல்லாம் வேணாம். நீ ப்ளீஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடு. உன் லைஃப்ப பாரு அப்படிங்கிற மாரி எவ்ளோ கன்வின்ஸ் பண்ணோம். பட் அவ கேட்கல. அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தன் பக்கம் இருக்கிற வழிய சொல்லியிருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நாங்க பல தடவ சொன்னோம். ஆனா, அவ சின்ன திரையில, வெள்ளி திரையில சாதிக்கிறது மட்டும் தான் என்னுடைய ஃபுல் டைம் இதா இருக்கு. என்னால அத விட்டுட்டு சாதாரணமா ஒரு லைஃப கடந்து போக முடியாது அப்படிங்கிற மாரி எங்களையே கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு அவ வந்து சென்னையில ஒரு பிரைவேட் அபார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணி இந்த விஷயத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தா. அந்த வகையில பொண்ணோட ஆசை ஒரு பக்கம் வந்து தடுக்க முடியாத நாங்களும் அத விட்டுட்டோம். இந்த வகையில அவ அரேஞ்ச் மேரேஜ் நாங்க பண்ணிக்க சொல்லும்போது சந்தோஷமா பண்ணிக்கிட்டா. அது எங்களுக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும், பொண்ணு தன்னுடைய லைஃப்ப பார்க்காத கெரியர்னு இருக்காளே அப்படிங்கிற மாரி ஒரு விஷயமும் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. மேபி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விஷயம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. மேபி அது தெரிஞ்சிருந்தா நாங்களே அத கண்டுபிடிச்சு சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். அப்படிங்கிற மாரி அவங்களுடைய அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய சின்ன சின்ன கிஃப்ட் குடுத்து சர்ப்ரைஸ் பண்றது அப்படிங்கிறது சுபாஷினிக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நெறைய ஃபீலிங்ஸா விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே சுபாஷினியோட பாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய பாடிய பத்திரமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இலங்கையில ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில அவங்களுடைய இந்த விபரீதமான முடிவு அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா போயிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்க ஏப்ரல் 10 வந்து எல்ஐகே மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி ரிலீஸ் வந்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதனோட 4த் மூவி அப்படிங்கிறதுனால இது மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது. இதுல வந்து சீமான் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன், ஹீரோயின் கீர்த்தி செட்டி, அனிருத்தோட மியூசிக்ல இந்த படம் பிரம்மாண்டமா அ எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய டைரக்டரா நம்ம விக்னேஷ் சிவனும், ப்ரொடியூசரா நயன்தாராவும் இருக்கிறாங்க. 2 பேருமே இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில தனக்கும், தனுஷ்க்கும் இருக்கிற பிரச்சனைகளையும் விக்னேஷ் சிவன் அந்த மேடையில பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நயன்தாராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிக்காக நானும் ரவுடி தான் படத்துல ஷூட் பண்ண சில விஷயங்கள அவங்க யூஸ் பண்ணதுனால வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்காரு. தனுஷ் கிட்டத்தட்ட ₹10,00,00,000 நஷ்ட ஈடும் கேட்டிருக்காரு. அதுல இருந்தே அவங்க 3 பேருக்குமே ஒரு சின்ன பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில தனுஷ் வந்து மொத்தமா நயன்தாராவையும் சரி, விக்னேஷ் சிவனையும் சரி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. விக்னேஷ் சிவன் இந்த நிலைமைக்கு வரதுக்கு தனுஷ் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டும் விக்னேஷ் சிவன் அந்த மேடையில சொல்லியிருக்காரு. அவரு எனக்கு ஒரு அப்பா மாதிரி. ஏன்னா ஜூலை 28 தான் என்னுடைய அப்பா இறந்து போனாரு. அவருடைய பர்த்டேவும் தனுஷோட பர்த்டேவும் ஜூலை 28 தான். நான் எப்பவுமே என்னுடைய அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தனுஷ்குள்ள பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு அண்ணனா நல்ல வழிகாட்டுதல் குடுத்தவரு அவர்தான். இன்னைக்கு நான் இந்த பிளேஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் எனக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள் எல்லாமே அதுல சரி பங்கு தனுஷ் சாருக்கு உண்டு. அவர் என் கூட பேசாம இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. சூன் இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகி முடியும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. தனக்கு அனிருத் நெல்சன் பண்ணுன சின்ன சின்ன ஹெல்ப்பையும் அந்த மேடையில அவரு பேசியிருந்தாரு.